பொய்க்கு பிதாவமா இருக்கு. அவன் சொல்லுவான், நீ செத்து போயிடுவா. உனக்கு கேன்சர் வந்துட்டு நீ செத்து போயிடுவா. ஒரு கட்டி வந்தா போதும் உனக்கு கேன்சர், செத்து போயிடுவா. இடைங்குடியில் அப்படிதான் ஒரு தாயாருக்கு தலையில ஒரு சின்ன கட்டி வந்துச்சு. அது வளர்ந்து வளர்ந்து கொண்ட சைஸ்ல இவ்வளவு பெருசா வந்துச்சு. இவங்க ஆஸ்பத்திரிக்கே போல, ஏன்னா கஷ்டம். அப்போ அடிக்கடி நீ செத்து போயிடுவா, நீ செத்து போயிடுவா, நீ செத்து போயிடுவா, இந்த வார்த்தை தான் வருமா. இது யாருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வியாழக்கிழமை வேண்டாம் வெறுப்பா தான் நான் போயிருந்தேன். ஏன்னா அங்கே போதிக்கிறது டீச்சிங். நான் வந்து ஒரு சுவிசேஷகர், சிம்பிளான வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவன். அங்கே போதிக்கிறதுனால எனக்கு பிடிக்காது. சரி, கூட்டத்தினால போனேன். அப்போ அப்படி ஜெப வேலையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன கட்டி அது பெருசான உடனே கேன்சர் கேன்சர் ஆள்றீங்க. இப்பொழுது அது மறைகிறது இயேசு நாமத்தினால சொல்லியிருக்கிறேன். அன்னையோட காணாம போயிட்டு. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய கட்டி, அதெல்லாம் நான் உண்மை, நான் சொல்கிற பொய்யல்ல. ஆள் யாருன்னா கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ பாருங்க, அவங்க என்கிட்ட 6 மாதம் கழிச்சது சொன்னாங்க இந்த சாட்சியை. இன்னைக்கு அநேக வியாதிக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறது, அநேக காரியங்களுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறது. நம்ம அதை கடிந்து கொள்ளும் போது அது செயலற்று போகிறது. ஏன்னா நமக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. அப்போ பிசாசு